உங்களுக்கெல்லாம் இன்னைக்கு எடப்பாடியார் வாக்குறுதி 5 பக்கத்து வாக்குறுதியை கொடுத்திருக்காரு. அங்க பாருங்க, மகளிருக்கு மாதத்தொகை 2000 ரூபாய் யார் அறிவிச்சிருக்கா? அருமையில் எடப்பாடியார் மாத மகளிருக்கு 2000 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. அனைத்து குடும்பத்தினர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் 2000 வழங்கப்படும். இத்தொகை குடும்ப தலைவியின் வங்கி கணக்கு செலுத்தப்படும். மகளிர் குழு தலைவருக்கு ஒவ்வொரு வீட்டில் இருக்க அத்தனை ரேஷன் கார்டுக்கு 2000 ரூபாய் மாதம் வந்து சேரும். வாக்குறுதி எண் 2, ஆண்களுக்கும் மகளிருக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம். நகர பேருந்தில் பயணம் செய்யும் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும். நம்ம நகர பேருந்துள்ள மகளிருக்கு மட்டும் இல்ல, நம்ம வீட்டுக்காரரை கூட கொண்டு போக முடியுதா? அவர் ஒரு பஸ்ல, நம்ம ஒரு பஸ்ல. இனிமேல் வீட்டுக்காரரும் போலாம், நம்மளும் போலாம், நம்ம பையனும் போலாம். நகர பேருந்துகள்ல அடுத்த 3 மாசத்துல எல்லா நகர பேருந்துகளையும் நம்மளோட நம்ம குடும்பத்தார் எல்லாரும் போவதற்கான உழைக்கின்ற போவதற்கான திட்டத்தை அருமையான எடப்பாடியார் மிக தெளிவாக அறிவித்திருக்கிறார். அறிவிப்பெண் 3, அனைவருக்கும் வீடு. அம்மா இல்லம் திட்டம். அம்மா இல்லம் திட்டம் மூலம் கிராமப்புறங்களில் குடியிருப்பதற்கு சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். அதே போல நகர பகுதியில் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி அடுக்குமாடி வீடுகள் கட்டி அம்மா இல்லம் திட்டம் மூலம் விலையில்லாமல் வழங்கப்படும். அதை போலவே ஒரே குடும்பத்தில் வசிக்கும் பட்டியலின மக்கள் அவருடைய மகன்கள் திருமணமாகி தனி குடித்தனம் செல்கின்ற போது அரசே இடம் வாங்கி அவர்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். மிக தெளிவா சொல்லியிருக்காரு. நமக்கு மட்டும் வீடு இல்ல, கான்கிரீட் வீடு மட்டும் இல்ல, நம்முடைய வீட்டுல நம்ம பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு போனா தனியா போனா கூட அவர்களுக்கும் வீடு என்ற வாக்குறுதியை மிக தெளிவாக அருமையில் எடப்பாடியார் சொல்லியிருக்காரு. முதலே சொல்லிட்டேன், சொன்னதை செய்யக்கூடிய அற்புதமான மனிதர். அறிவிப்பெண் 4, 100 நாட்கள் வேலை வாய்ப்பு திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும். 100 நாட்கள் வேலை வாய்ப்பு திட்டம் 125 நாட்களாக உயர்த்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. கிராமப்புறங்களின் வளர்ச்சிக்கான இத்திட்டம் 150 நாட்கள் வேலை வாய்ப்பு திட்டமாக உயர்த்தப்படும். நம்முடைய சொந்தக்காரங்களாம் பக்கத்தூர்ல இருப்பாங்க. நம்ம கிராமப்புறத்திட்ட சிந்தாமணி மாநகராட்சியில் சேர்ந்துருச்சு. ஆனாலும் பக்கத்தில் இருக்க பல்வேறு கிராமங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நம்ம உறவினர்கள் நம்மகிட்ட வந்துட்டு போறவங்க அவங்களுக்கெல்லாம் 150 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் சிந்தாமணியில நிறைய தொழில் இருக்கு. இந்த இதுலயே நம்ம தொகுதியிலேயே தொழில் நகர்னு சொன்னா சிந்தாமணி. அப்பள வியாபாரம் அதிகமான வியாபாரம், மக்கள் தயாரிக்கிற நீங்கள் பல்வேறு செல்வப்பற்றியா இருந்தாலும் சரி, அப்பளம் தயாரிக்க இருந்தாலும் சரி, எல்லா வேலையும் உழைக்கும் தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய இடம் சிந்தாமணி. இந்த பகுதியில் மக்களுக்கு பக்கத்து அருமையுள்ளவர்களுக்கு 150 நாள் வேலை கொடுப்பதற்கு அருமையில் எடப்பாடியார் உத்தரவாதம் அளித்திருக்கிறார். அறிவிப்பெண் 5, அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம். மகளிருக்கு ரூபாய் 25,000 மானியத்துடன் 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும். ஏற்கனவே இந்த திட்டம் அதிமுக பேரில் இருந்துச்சு. ஸ்கூட்டர் வழங்குற திட்டம் உழைக்கும் மகளிருக்கு அதிமுக வழங்கிட்டு இருந்துச்சு. திமுக ஆட்சியில அங்க இருக்கிற மந்திரி பெரிய இருப்புன்னு ஒருத்தர் இருக்காரு. அதெல்லாம் இந்த திட்டம் சரியான திட்டம் இல்ல, நாங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த திட்டம் நிறுத்தப்பட்டு விட்டது. அதிமுக ஆட்சி வர உடனே அத்தனை பெண்களுக்கும் வேலைக்கு செல்ற அத்தனை பெண்களுக்கும் 25,000 ஸ்கூட்டர் வாங்கி கொடுப்பதுன்னு சொல்லி இருக்குது. இது அருமையான எடப்பாடியாருடைய திட்டம். முதியோர் உள்ளிட்ட ஓய்வூதியங்கள் 2000 ஓய்வு. சமூக ஓய்வு திட்டத்தின் கீழ் முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும். மேலும் முதியோர் விதவை பெண்கள், முதிர்கன்னிகள், பிறரால் கைவிடப்பட்ட பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 3ஆம் பாலினத்தவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் 1200 இருந்து 2000 உயர்த்தி வழங்கப்படும். குடும்ப தலைவர்களுக்கு மட்டுமல்ல, முதியோர்கள் ஏற்கனவே அந்த காலத்து புரட்சி தலைவர் அம்மா காலத்தும் வாங்கிட்டு வந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நிதியை கூட்டி 1000 ரூபாய் 1500 ரூபாய் வாங்கின நிதி வந்து இனி 2000 ரூபாயாக அடுத்த மாதத்திலிருந்து 2000 ரூபாய் அனைத்து முதியோர் வீட்டில் எத்தனையோ முதியோர் இருக்காங்க. அத்தனை முதியோருக்கும் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை, அற்புதமான அறிவிப்பை நிறைய பேருடைய வரவேற்பு பெற்றுச்சாரு. முதியோர்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. பெற்றோர்கள் நலம் காக்கப்பட்டு வங்கிகள் பெற்ற கல்விக்கடன் தள்ளுபடி செய்யும் வகையில் அத்தொகையை அரசே ஏற்கும். இது முக்கியமான அறிவிப்பு. இளைஞர்கள் எல்லாம் வரவேற்றிருக்கிறாங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்க இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறதுக்கு, மெடிக்கல் காலேஜ் படிக்கிறதுக்கு, டிகிரி படிக்கிறதுக்கு எல்லாம் கடன் வாங்கியிருக்கிறாங்க வங்கியில. அத்துணை கடனும் அரசே ஏற்றுக்கொள்ளும். அறிவியல் எடப்ப என்ன தள்ளுபடின்றது வேறு. அந்த கடனை வங்கியிலிருந்து தள்ளுபடி பண்ண முடியாதுன்னா வங்கியில் இருக்கிற பணம் மக்கள் பணம். அதனால அந்த கடன் தொகையை அரசே ஏற்று கட்டிக்கொள்ளும் என்ற அறிவிப்பினை அருமையண்ணன் எடப்பாடியார் அறிவித்திருக்கிறார்கள். உதவியாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு
ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும். அற்புதமான திட்டம். எல்லா வீட்லயும் சிலிண்டர் இருக்குல்ல, 3 இனிமேல் இலவசம். வருஷம் முறை 3 சிலிண்டர் இலவசமாக கொடுக்கப்படும். அறிவிப்பு 4. தமிழகம் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு விளையாட்டின் போது காலையில் நடக்கும் ஜல்லிக்கட்டு வீரர்கள் அசம்பாவிதம் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவரது குடும்பத்தாருக்கு ரூபாய் 10 லட்சம் வழங்கப்படும். அதேபோல் படுகாயமடைந்தவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக ரூபாய் 2 லட்சம் வழங்கப்படும். அரசாணை வழங்கப்பட்ட இடங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை வெளிச்சோர் நடத்துவதற்கு அரசின் சார்பில் மானியமாக 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு தற்போது கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற ஆன்லைன் முறை ரத்து செய்யப்படும். ஏற்கனவே இருந்த பல நடைமுறையை மீண்டும் பின்பற்றப்படும். இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு வீர விளையாட்டு, தமிழ் விளையாட்டு அனைவரும் இப்ப இந்த ஜல்லிக்கட்டை இங்க இருக்கிற மந்திரி அதை நிப்பாட்டிட்டு எல்லாரும் அங்க வாங்கன்னு கிராமத்துல ஜல்லிக்கட்டை பூரா நிப்பாட்டிட்டாரு. அப்படிப்பட்ட ஜல்லிக்கட்டு வீரர்கள் மறைந்தால் 10 லட்சம் ரூபாய் நிதி, காயம்பட்டால் 2 லட்சம் ரூபாய் நிதி. இதை அற்புதமாக அருமையண்ணன் எடப்பாடியார் மிக தெளிவாக அறிவித்திருக்கிறார்கள். முன்னுரிமை வழங்கி வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கான வாய்ப்பையும் அறிவித்திருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். இஸ்லாமிய, கிறிஸ்துவ மற்றும் ஏனைய சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த மகளிர் சுய தொழில் தொடங்குவதற்கு மத்தியில்லா கடன் வழங்கப்படும். இது போன்ற 10 வாக்குறுதிகளை தெளிவாக கொடுத்த எடப்பாடியார் உங்களுடைய எதிர்கால முதலமைச்சராக, நம்முடைய எதிர்கால முதலமைச்சராக வெற்றி வருகிற வாய்ப்பு வந்திருக்கிறது. அருமை தாய்மார்களே, உங்களுடைய சின்னம் யாருக்கு? உங்களுடைய சின்னம் என்ன? ரெட்ட இலை. உங்களை எங்கே பார்க்கலாம்? எத்தனை பேர் கையில் பார்க்கலாம்? உங்களுடைய சின்னம் என்ன? ரெட்ட இலை. ரெட்ட இலை தானே? எம்ஜிஆர் சின்னம். யார் சின்னம்? எம்ஜிஆர் சின்னம். அம்மா சின்னம், புரட்சி தலைவர் அம்மாவுடைய சின்னம்.